இதுக்கு தாங்க ஓவரா ஆர்வ கலர் வேலையெல்லாம் வந்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்றது. ப்ரௌனி சாப்பிடணும் போல ஆசையாக இருந்ததால அன்னைக்கு ப்ரௌனிக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் வாங்கிட்டு வந்து வீட்டிலேயே வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 30 மினிட்ஸ் தான் இருக்குது. ஃப்ரெண்டு கால் பண்ணி வெளியில் போகணுன்னு நேற்றே சொல்லியிருந்தேன், நீங்கள் ரெடி ஆகிட்டீங்களான்னு வந்து கேட்குறாங்க. எனக்கு அப்போ தான் ஞாபகமே வருது. ஆல்ரெடி வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இது இப்படியே இனி பாதியில் விட்டுட்டு வந்து போக முடியாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு சரி ஓகே எல்லா பேட்டரும் வந்து ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஓவனில் வச்சுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன் வந்து ரெடி பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ எல்லாம் கரெக்டாக தானே போயிட்டு இருக்கு. அப்புறம் என்ன அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. அது என்னன்னா ப்ரௌனி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேங்க. நல்லா ஃபஜ்ஜியாகவும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு ராகி மாவு அது கூட நாட்டு சக்கரை எல்லாம் வந்து சேர்த்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ப்ரௌனி தான் வந்து அன்னைக்கு ரெடி பண்ணியிருந்தேன். ஆசையாக ரெடி பண்ணி எல்லாத்தையும் செட் பண்ணி ஓவனில் வச்சுட்டு வெளியில் போயிட்டு வந்து பார்க்குறேன், ப்ரௌனியை வந்து காணும். எங்கே நான் வச்சுட்டு போனதுன்னு கேட்டால் என் பையன் அது வேணும்னு அடம் பிடிச்சி என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி கட் பண்ணி 2 பேரும் வந்து நல்லா இருக்குன்னு சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு 2 பீஸ் தான் எனக்கு மிச்சம் வந்து வச்சுருக்காங்க. அன்னைக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்ட்